நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது கிது. யோ, என்னம்மா நீ என்ன நினைச்சுதானே பாடுன? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தான் இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா. என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது. ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பாளாகி, மஞ்ச ஜவப்பாளாகி, கள்ள சிரிப்பாளாகி, மறக்க மனம் கூடுதில்லையே. யோ, இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடு பழகின்னு பாடுன? ஓ, இடுப்பு பத்தி தான் பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா, இவளைய தக்காளத்தை எப்படி நீ புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கிறவ கைய உடைச்சு அடுப்புல வச்சு வந்து தட்டுவானே. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்க பக்க ஏன் புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி வந்தானே அந்த புள்ள கூப்பிடுறா. என்னடா ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட டேய் வெட்ட போனே மாட்டிடாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்ச பாக்குறான். இங்க பாரு அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா சின்னப்பா சீக்கிரம் வாங்க. வர கூப்பிடு. ஓடியா ஓடியா. என்னது? நான் குளிக்கிறது உள்ள இருந்து அவரே எட்டி பாக்குறான். என்னம்மா என்னாச்சு? கல்லால அடிக்கிறான். டேய் போடா பாரு. எவன்டா வேண்டா வெளிய வாடா டேய். ஏண்டா எங்க வீட்டு பிள்ளைமனே கல்லு போடுறா நீ? இப்ப நான் குளிக்கிற ஏன் மேல கல்லு போடுறா? பேச்சு வார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க? அடச்சி தட்டில மூடி இருக்கல பானை அப்புறம் வெளியில வரும். அப்ப யார் உடைச்சா? நானா போட. நீ ஏன் உடைச்ச? நீ மட்டும் ஒரு நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கறான பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல. வேர்த்து காட்ட வேணாம். காட்ட வேணாம். வீர் தங்க போய் காட்டு போ. டேய் நீ சவுண்ட் ஜாஸ்தி ஓட்ட. நீ போடா முன்னாடி. யாத்தடி சித்தப்பா உள்ள இருக்க பழசாலியா இருக்கா? மூக்குல பழசாலி. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. வா போலாம். அண்ணே சின்னப்பா என்ன இதுக்கு போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கறானேமா. அடிச்சாலும் பரவாயில்ல யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சி கேப்பமா. கெஞ்சறது நமக்கு கை வந்தங்களே. சார் சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண கூடாது சார். ஊர் விட்டு ஊர் வந்து பண்றது அசிங்க சார். நம்மலாம் ஒரு நாள் விட்டு வெளிய வாங்க. யாரு நீங்க பாத்த மாதிரி இருக்கு? யாத்தி மச்சான். மாப்ள உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு ரைட் இருக்கு. நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க. அடி சித்தப்பு உன்னால மூச்சு பத்தோட முச்ச ஒரு அம்மா என்னங்க இது? என்ன கல்யாணம் ஆயி 2 புள்ளைக்கு தகப்ப. சரி நீ உன் பொண்டாட்டி மேல கல்லு எல்லாம் போட்டிருக்கிய? ஏன் போட்டனே? ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து கல்லு போட்டல. அந்த சிரிக்கி வேற ஆள் நினைச்சுக்கிட்டு பின்னால வந்து போரைய புத்தி விறகு கட்டி எடுத்து மண்டைய உடைச்சுட்டா. ஐயோ ஆள் தெரியாதுல. அதுக்கப்புறம் நான் தான் தெரிஞ்சு பின்னாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போகல. அதுக்கப்புறம் தான் அடியே ஓவர். ஐயா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போடுங்க. ஆமா சித்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாவடிச்சியா? அது இயற்கை மரணம்டா. ஏமாமா என் தம்பிய கொஞ்சம் லட்சணமா வரைஞ்சிருக்கலாமே. அதுவா அதே உங்க சின்ன மாப்பிள்ள யார் ஜாட இருப்பான்னு கேட்டேன். நான் என் ஜாட இருப்பான்னு சொன்னா அதான் இப்படி வரைஞ்சிருக்கா. நல்ல வேளை தாடியோட வரையல. தாடி எடுத்தா நான் இவ்வளவு கேவலமா இருப்பேனா? இதை விட கேவலமா இருக்கு. நம்ம புள்ள ஆறுமுகம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்கேதுங்கப்பா. நீங்க 2 பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும். உங்க சித்தப்ப மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்கணும். குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா, அடியா பாக்கியா. என்ன எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சாங்க. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க, உன் வாயில பத்திக்கிச்சு வருது. நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவா. ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடியா டாக்டர். டாக்டர் யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா குட்டியா? 100 கிராம் இடக்கல்ல மாதிரி இருக்கா இவன் தான் டாக்டர். அப்ப ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீதான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமா வீட்டுல உட்காந்து
தோசை தோத்துட்டு இருக்கேன் வெரி ஃபுல் பிள்ளையா நீ ஆத்தா மாதிரியே வந்திருக்க யூஸ்லெஸ் ஃபெலோ ஏண்டி பிள்ளைய பக்கத்துனா குரங்க பத்தி அனுப்பியிருக்கேன் நீ எப்படி எங்க ட்ரைனிங் அது எங்க பிளட்டியா பிளட்டா அப்ப குரங்கு குடும்பம் ஏய் ஓடாதீங்க கீழே முள்ளு கிடக்கு பாத்து போங்க கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன் விதி வெள்ளை சேலை கட்டி படுடாங்குது உன் புருஷனை வெட்டிட்டு பாப்பா சந்தக்கார தாத்தா வீட்டுக்கு வந்தானே ஜெயிலுக்கு போனவன் ஆமா உங்க சித்தப்பேன் நாங்களும் அம்மாவும் வந்தப்போ மாட்டை விட்டு அடிக்கலாம்ப்பா நாங்களும் அம்மா முள்ளில விழுந்துட்டோம் அப்ப அவன் சொன்னா ஏய் பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன் விதி வெள்ளை சேலை கட்டி படுறாங்குது இரு உன் புருஷனை கொண்டுட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன ஏன்பா அப்படி சொன்னா உன் முகத்துல இருக்கிறது மீச உன் உடம்புல ஓடுறது ரத்தமா என்கிட்ட மோதுறா அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வச்சுக்கிட்டு உன்னை அடிச்சு உதைச்சு வம்சத்துக்கு சேலை கட்டிடுவேன் ராஸ்கல். எங்க அண்ணன் ஆம்பளை வீரனை பெற்றிருக்கான். நானும் தான் இருக்கேன். சொல்லி அடிக்கிறவன் வீர, சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி. சொல்லியும் அடிக்கலன்னா என்ன ஆச்சு உனக்கு? நான் ஒரு வீரன்பா, நான் ஒரு வீரன். சொல்லி அடிக்கிறேன், அந்த செல்லையாவ சொல்லி அடிக்கிறேன். நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன்பா, நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன். போடடே, என்னங்க
என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல எந்திரிங்க. எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடி? அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. தூங்குறவன் எழுப்பி எவ்வளவு வாங்குறா? ஏ சித்தப்ப விடுஞ்சு எந்திரியா? அம்மா ஏடா உள்ள தவுசர் பண்ணலையா? கையா எழுப்பியா தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுங்க. அது நாளைக்கு அடிச்சா தாயா போடுவாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான் போடா. ஐயோ பிச்சை ஐயா, முகம் கருப்பா இருந்தாலும் குட்டி சூப்பரா இருக்குல்ல. ஆட சொன்னீங்களா அம்மனி சொன்னீங்களா? நான் வக்கீல் பொண்டாட்டி, என்கிட்ட வச்சுக்காத. நீ வக்கீலுக்கு வேணா பொண்டாட்டியா இருந்துட்டு போ. செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பிரிஞ்சா நீ எதுக்கடி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, புதுசு வாங்கி தரேன். ஏய் விடுடா, விடுன்னு சொல்றல. அடே மரியாதையா விடுடா. விடாதீங்க. கால்ல போற செருப்புல நீ அடிக்கிறியா? அடி பாப்போம். முதல்ல வெள்ளிக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஏப்பா அதான் ஆசை பேரை அடிச்சு கொண்டாந்து புரட்டி போட்டு இல்ல, இனிமே இதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி விடு. எப்படி விட முடியும்? கட்டிக்க போற பொண்ண கண்ணு முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துருக்கான். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் மச்ச ஆத்திர அடங்கும். வள்ளி, இவன் அடிச்சது கட்டிக்கிறதுக்காக இல்ல, இவன் தப்பு செஞ்சா அவன் அடிச்சான், அவ்வளவுதான். ஏய் லூசு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல வள்ளி, உன்கிட்ட வம்பு பண்ணாங்கிறதுக்காக இவனை நான் அடிக்கல. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிகளை அடிச்சு அவமானப்படுத்தினதான் இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள எவனுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு நீ இந்த ஊருக்கு போலீஸ் காரணடா. நாம படிக்காத முட்டா பசங்கடா. அவன் சட்டத்தையே படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கான்டா. அவன் சொல்றது எப்படா தப்பா இருக்கும்? வக்கீல் சொல்றதுதான் கரெக்ட். ஏய் கால்ல விடா, விடா கால்ல. டேய் வேணாம்டா. அப்பா, அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் தோளுக்கு வந்த ஆம்பளை. அவனை போய் ஒரு பொம்பளை கால்ல விட சொல்றீங்களே. டேய், இவன் ஒரு ஆம்பளை கூட சண்டை போட்டு வந்திருந்தான் வச்சுக்க, அடிச்சிட்டு வந்தாடா என் சிங்க குட்டி, என் மார்பை தட்டிக்கிட்டு என் புள்ள அடிச்சதுக்கு எவ்வளவு அபராதம்னு கேட்டிருப்ப. கேவலம் ஒரு பொம்பளை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிற வீட்டுல இருக்கிற பொருள் இல்லடா, கோயில இருக்கிற சாமிடா. விடா கால்ல. போடா விடா. வக்கீலு, உங்களை கைய பிடிச்சு இழுத்தா கால்ல விழ சொல்றது உன் தண்டனை, கைய வெட்டுறது ஏன் தண்டனை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வள்ளி உனக்கு எப்படி அத்தை பொண்ணோ அதே மாதிரி அவனுக்கும் அத்தை பொண்ணுதான். கிண்டல் பண்ணா என்ன தப்பு? ஐயோ அம்மா, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கையை பிடிச்சு இழுக்கிறது சட்டப்படி தப்புமா. டேய், காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலையை போட்டுருவோம். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, அவன் தானே மாப்பிள்ள, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். நிஜமா தானே சொல்றேன். என்னடா சொல்ற? என்னால வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிட்டியில நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சிட்டியில லவ் பண்றியா? நன்றி கேட்ட போல. உன்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காட அந்த வள்ளி. ஐயோ அண்ணன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணே,
சின்ன வயசு பேச்சு வேற, இன்னைக்கு என்னோட நிலைமை வேற. எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ எப்படி எனக்கு ஒத்து வருவா? அண்ணே, எனக்கு என் ஃபியூச்சர் முக்கியம். நான் படிச்ச படிப்பு இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு. நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்குன்னு தனி கௌரவம் வரும். மத்தவங்களால மரியாதை வரும் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? சொந்த கால்ல நின்ற அதான்டா நமக்கு பெருமை. டேய் 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 ஆறுமுகம், உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, தெய்வத்தை நம்பு. ஆனா வந்த வழியை மட்டும் மறந்துடாத, அதை என்னால ஒத்துக்க முடியாது. எதுக்கு இப்படி பிடிவாதமா பேசுற? எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். நீ தான் பேசி முடிக்க வரணும். என் வீட்டு நாய் கூட வராது. இல்லை, இந்த செல்லையாக்கும் அளவுக்கு படிப்பு அறிவு இல்லடா. ஆனா என் நெஞ்சில உயிர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன். நீ வழியதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மீறின உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. பாத்தியம்மா, என்னமோ பிறந்த போய் வக்கீலா பிறந்தவமா இல்ல என்கிட்ட வாக்குவாதம் பண்றான். என்னடா முறைக்கிற படுவா மாஸ்க். இப்ப என்னம்மா பண்றது? அதுக்கு இல்லப்பா, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ அவன் பக்கம் சேர்ந்து பேசுறிய? அம்மா, ஞாபகம் இருக்கா? அப்பா செத்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கணும். அந்த வருஷம் பூரா விளைச்சல் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட கடனை கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தப்ப அரசாங்க ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம கிட்ட கடனை கேட்டு வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டுல இருக்கிற சாமான் தூக்கி நடு ரோட்ல போட்டோம். அப்ப நீ எங்க நின்னு எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீதியில நின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட நிலத்தெல்லாம் வித்து மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன்டா அவமானப்படுத்துறது அந்த ஆளுங்க முடிச்சு பணத்தை எரிச்சாரே ஒருத்தர். அவரை பார்த்து நீ என்ன சொன்னேன்? அந்த ஆளுதான்டா நமக்கு தெய்வம். அவர் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன்? அம்மாடி, நீதாமா எனக்கு மருமக, என் சின்ன பையனை உனக்கு தாமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். அந்த ஆளு மாமே, அந்த சின்ன பொண்ணு வள்ளி. எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும்? எலும்பு இல்லாத நாக்குனா எப்படி வேணாலும் பேசிக்கலாமா? அந்த நன்றி என்னால மறக்க முடியலமா? மாப்பிள்ள, பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரெடியா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த மச்சான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள. சரி விடு, அன்னைக்கெல்லாம் விதையா இருந்தது, கையில வச்சிருந்தேன். இன்னைக்கெல்லாம் விருட்சமா வளர்ந்துருச்சுல. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்க மாதிரி நிப்பிய. என் பொண்ணுக்காக நீ கண்கள் கிடத்தா என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள. அவன் தம்பி அடிச்சு போட்டுக்கான், நீங்க அவனை விட்டாம இவன் கையை விட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், அவ கால தொட்டது இவன் கையிலடா. என் தலை, மானம், மரியாதை எல்லாமே. அதனாலதான் இவன் கைய வெட்ட. அவ கால நான் விழுன்னு சொன்னப்பவே அந்த வக்கீல் தலையை இவன் எடுத்திருக்கணும். ஒரு பொம்பளை கால விழுந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு கை இருந்தா இல்லன்னா என்ன? டேய், அந்த செல்லையாவை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, நீ வேஸ்ட். அவன் தம்பியை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, நீயும் வேஸ்ட். உங்க ரெண்டு பேரையும் வேஸ்டா இந்த பூமிக்கு பாரமா நான் வாழ விட மாட்டேன்டா. ஏன் கையாலைய வெட்டி கொண்டு ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன மதிக்கிறது இல்ல மச்சான். அவனுங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத மச்சான். நான் அவனுங்க அப்பனையே பார்த்தவன். என் சின்ன மகன் சிங்கமுத்து உன் மக மேல உயிரையே வச்சிருக்கான். நீ மட்டும் சரின்னு சொல்லு, அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமக. என்ன சொல்ற மச்சான்? மச்சான், நீங்க பொண்ணு கேட்டது தப்பே இல்லை, ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு. நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவன் மட்டும் இல்ல, தகப்பு மாதிரி. அவளுக்கு மட்டும் இல்லையா, எனக்கே அவன் தகப்பந்தாயா. அவன் பார்த்து கழுதைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன், கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன். ஆனா நாய்களை கட்டி வைக்கிறானுங்களே, பேப்பர் படிக்கலையா நீ? அதனால மச்சான், இது நான் குடிச்ச சரக்குக்கு, இது நான் தின சுண்டலுக்கு, மிச்சத்தை நீ ஊத்தி கொடுத்தது வச்சுக்க. அப்பா ஏடா லோப்பாங்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் உனக்கு தாண்டா வைப்பேன், எனக்கு ஊத்தி கொடுக்குறேன் தானே. ஆனா நல்லா ஊத்தி கொடுக்குறாடா. அந்த அளவு, அந்த சோடா, அந்த தண்ணி எல்லாம் கனகச்சிரமா ஊத்துறான். ஆனா மச்சான், நிலத்தெல்லாம் புடுங்கி நாங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கைவச தொழில் இருக்கு, ஊத்தி கொடுத்து பழச்சுக்குவேன். என்னடா சொன்ன? சரியா இருக்கா? கொலை பண்ணணுமா? பண்ணுங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்க தோட்டத்து வீட்டுக்கு வர விவரமா சொல்லிட்டு வந்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கும்பலா உள்ள போயிருவீங்க. வேணாம் முதலாளி. ஏய்
உரைக்காம மிச்சத்தை குடிச்சிட்டு படுங்கடா. நல்லா நினைச்சிட்டீங்க யாராவது மாப்பிள ஊத்தி கொடுத்து கொஞ்சம் பார்த்தோம். பாத்தீங்களா மாப்பிள என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. எனக்கு ஊத்தி கொடுத்து என்னை கவுப்பாங்களாமா, என்னை கவுத்து உங்களை அவமானப்படுத்துவாங்களாமா. அதுக்கு என்னை கூட்டணி சேர சொல்றானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நாளைக்கு வச்சுக்கிறேன். வாடவா என்ன பண்றது மாப்பிள, வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பிறந்து தொலைச்சிருந்தான்னா இந்த பரதேசி பசங்களை இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காது. வள்ளி, நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேம்மா. நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன்? இது எதுக்கு மச்சான் என்கிட்ட கேட்க? மூக்கையா உன்னை விரும்புறான். உனக்காகவே உயிர் வாழ்வான் வள்ளி.